சாம்சங் அவங்களோட எஃப் சீரீஸில் F17 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேறு எந்த ஃபோனும் இல்லை, A17 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி தான் F17 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் பண்ணியிருக்கிறது ஒர்த்தா, அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். A17 வீடியோஸ் தான் உங்களுக்கு ரன் ஆகும், பிகாஸ் F17க்கான வீடியோஸ் எங்கேயும் இல்லை. நீங்கள் பார்க்குற வீடியோஸ் A17 இருந்தாலும் ரெண்டுமே ஒரே ஃபோன் தான், ஜஸ்ட் இங்கே F மட்டும் தான் மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. OnePlus Nord CE 5லையும் கிட்டத்தட்ட இதே டிசைன் தான். இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஃபோனை சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6.7 inches, இங்கே ஒரு ஃபுல் HD+ இன்ஃபினிட்டி யூ பேனல், அதாவது இங்கே வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. பஞ்ச் கேமரா கிடையாது. இங்கே பஞ்ச் கொடுக்காத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு அவுடேட்டட் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எனக்கு போதும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும், கூடவே உங்களுக்கு டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் விக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு ஒரு அட்வான்டேஜ். உங்கள் ஃபோன் ஓரளவுக்கு டியூரபிளாக இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு மைனர் ஸ்க்ராச்சஸ்லேருந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், இந்த ஃபோனோட ப்ராசஸர் சாம்சங்கோட ஓன் ப்ராசஸரான Exynos 1330 SoC யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு MediaTek 6300 6400 என்ன பெர்ஃபார்ம் பண்ணுமோ கிட்டத்தட்ட அதுக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். பெரிய லெவல் கேமிங்கில் எதிர்பார்க்காதீங்க. ரெகுலர் யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை கேஷுவல் யூசேஜாக இருந்தாலும் சரி, மேபி இந்த ப்ராசஸர் உங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். ஆனால் இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் 120GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஒரு 4GB ரேம் கண்டிப்பாக யாரும் வாங்க போகிறதில்ல. நீங்கள் வாங்குவீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் 6GB ரேம் கொடுத்துருந்தா ஓகேவாக இருந்திருக்கும். இது என்னோட ஒப்பீனியன். அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் டிவிஷன் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த ப்ரைமரி ஷூட்டருக்கு செகண்ட் சென்சர் 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சும்மாவே உங்களுக்கு பெரிய லெவல் டீட்டெயில் இருக்க போகிறதில்ல. அதுலேயும் 5 மெகாபிக்சலுங்கும் போது யோசிச்சு தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தேர்ட் சென்சர் தேவையே இல்லாத 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 13 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை ரன் பண்ணுறதுக்கான பேட்டரி உங்களுக்கு 5000 mAhக்கான பெரிய பேட்டரி. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 25 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜர் பாக்ஸில் வராது, நீங்கள் அடிஷனலாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 25 வாட்ஸ் இந்த ரேஞ்சில் சாம்சங் ஃபோன் கிட்ட இருக்குது, ஓகேவா தெரியுது. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே சாம்சங்கோட ஓன் யூஏயான One UI version 7 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. சாம்சங் என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபோனில் உருப்படியான ஒரு விஷயம் என்னென்னா 6 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இங்கே சாஃப்ட்வேர் சைடில் உங்களுக்கு சாம்சங்கோட டேப் அண்ட் பே ஃபீச்சர்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், சாம்சங்கோட வேலட் ஆப்ஷன் இருக்குது, கூடவே ஜெமினியோட சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு Wi-Fi 5 சப்போர்ட் இருக்கும், 5G சப்போர்ட் இருக்குது. அண்ட் IP54க்கான டஸ்ட் அண்ட் ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 4128 உங்களுக்கு 14999க்கும், அண்ட் 6128 உங்களுக்கு 15999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த 6128 நீங்கள் ஒரு ஹார்ட் கோர் சாம்சங் பண்ணால் தான் மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த 4128 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எவ்வளவோ இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, சாம்சங் அஃபிஷியல் வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலமாக அண்ட் ரீட்டெயிலர் ஸ்டோர்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.